அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் பாக்கியா செலியன் எங்கே போயிருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியாமல் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம எழில் செலியனை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல், அம்மா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அண்ணன் கோவப்பட்டு எங்கேயோ நீ கோவமாக போயிட்டான்னு தானே சொன்னேன், ஆனால் அவன் நேராக அந்த மாலினியை மீட் பண்ணி பேச போயிருந்தான், என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. செலியன் மாலினியை மீட் பண்ணவே கிடையாது, ஆனால் மாலினி செலியன் இன்னமும் என் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜெனி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. அதனால தான் அவங்களுக்குள்ள இன்னும் பிரிவு அதிகமான மாதிரி தெரியுது. செலியனும் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு நிற்கிறான். இவனுக்கு பொண்ணு பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணுற வரையும் போயிருக்காங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மாலினி தான் அப்படிங்கிற மாதிரி தான் செலியன் அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியா ரொம்ப ஷாக்காகிறாங்க. என்னடா எழில் சொல்கிற செலியா, ஏன்டா நீ திரும்ப திரும்ப நான் சொல்கிறத கேட்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, ஜெனிக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவங்க அப்பா எடுத்த முடிவால் அவ எடுத்துட்டுப்பான்னு நாம் நினைக்கக்கூடாது, ஜெனிக்கு எப்போவுமே உன் மேலே ஒரு பாசம் இருக்குது, நீ பண்ண தப்பு அவள் கண்ணை மறைச்சாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் ஏற்றுக்கிட்டு உன்னோட சந்தோஷமாக வாழ்வா, அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க தானே வேணும், அவசரப்பட்டு மாலினியை மீட் பண்ணுறது, அவங்க வீட்டில் போய் தகராறு பண்ணுறது, அதனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனை வளர்ந்துருக்கு, நாங்கள் சொல்கிறத கொஞ்சமாச்சு நீ பொறுமையாக கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஒரு பக்கம் சொல்ல உடனே செலியன் ஆள ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, ஆனால் அந்த மாலினி திரும்பவும் போய் ஜெனி வீட்டில் பேசி அதை பெரிய இஷ்யூவாக நினச்சிக்கிட்டு தான் அவங்க என்னை அந்த அடி அடிச்சிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அவதானம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா ஒரு பக்கம் பாக்கியா கிட்ட செலின்னு ஒரு பக்கம் சொல்ல உடனே பாக்கியா செலியா நீ நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, என்னதான் மாலினி முயற்சி பண்ணாலும் உன்னோட உண்மையான காதல் கண்டிப்பாக உன்னோட சேரும், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு செலியனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனி மாலினி சொன்ன விஷயங்களை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துக்கும் செலியனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத எப்படி நம்ம ஜெனி புரிஞ்சுக்க போகிறாங்க, அதே சமயத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிய வச்சுட்டு எப்படி நம்ம செலியனோட சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.